பிக் பாஸ் சீசன் 10 தமிழ். பிக் பாஸ் சீசன் 10இல் விஜய் டிவி செய்யும் பித்தலாட்டம், பிக் பாஸ் ரசிகர்களுக்கு விபூதி அடித்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கக்கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் சீசன் 10க்கான ப்ரோமோ 1ஆம் தேதி ஷார்ப்பாக ரிலீஸ் ஆயிடுச்சு. பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் இது ஏற்படுத்தியிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பிக் பாஸில் கலந்துக்கிறதுக்கு காமன் மேன் பப்ளிக்குக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. அதனால் உங்களுடைய ப்ரொஃபைலை 2 நிமிஷம் நீங்கள் பிக் பாஸுக்குள்ளே வந்து என்னத்தை தூக்கி நட்டமாக நிறுத்த போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை 2 நிமிஷம் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி vijay.jiohotstar.com அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் த காமன் மேன் அப்படிங்கிற ஷோ நடத்த போகிறோம். மக்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காட்ட போகிறோம். நாங்கள் எந்த விதமான ஒளிவு மறைவும் வச்சுக்க போகிறதில்ல. பின்வாசல் வழியாக நாங்கள் செலெக்ஷன் ப்ராசஸை பண்ண போகிறதில்ல. ஆடிட்டிங் எல்லாமே மக்கள்கிட்ட நாங்கள் காட்டி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் இப்போவே vijay.jiohotstar.comல போயிட்டு அவங்க வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, நீ ஒரு யூடியூபராக தானே இருக்க, பிக் பாஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க, நீ அப்ளை பண்ணலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சத்தியமாக நான் அப்ளை பண்ணலை, அப்ளை பண்ண போகிறதும் இல்லை. ஆனால் அப்ளை பண்ணி காமனர்ஸாக செலக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிற நபர்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க கேமு நல்லா இருக்குது அப்படின்னா. இதுக்கு முன்னாடி காமனர்ஸ் பிக் பாஸ்க்குள்ளே வந்தப்போ மிகப்பெரிய சவால்களை சந்திச்சிருக்காங்க. சீசன் 1ல் ஜூலிங்கிற கேரக்டர் காமனர் கேட்டகரியில் உள்ள வந்த கேரக்டர். ஆனால் ஜூலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு கெட்ட பேரை வாங்கினாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓவியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் ஆர்மி கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் ஜூலி வந்து மோஸ்ட் இரிட்டேட்டட் ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த மீடியா, இந்த விஜய் டெலிவிஷன் ஜூலியை மாற்றுச்சு. ஜூலி அதுக்காக நல்லவளா ப்ரோ, அவள் கெட்டவ, அதனால தான் அதற்கான பின் விளைவுகளை அவள் சந்திக்கிறா அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். எப்பா, நம்ம எல்லாருமே யதார்த்தமான மனிதர்கள் தான். அவன் லைஃப்பில் டெய்லி 100 தப்பு பண்ணுறவன் தான். ஆனால் ஜூலி மட்டும் ரொம்ப கேடு கெட்டவ அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து ஜூலியை வெளுப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த கார்பரேட் எப்போவுமே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒருத்தர் ஃபெமிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவளை கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு நல்ல பேர் வெளியில் இருக்குது அப்படின்னா டோட்டலாக அவளுடைய இமேஜை காலி பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் கார்பரேட் அஜெண்டா. இது நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். அதே போல் ஒவ்வொரு முறையும் காமனர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பேரோட பிக் பாஸ் வந்து வெளியில் அமிச்சதே இல்லை. சீசன் 6ல் தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரில் திருட்டு பட்டம் கட்டி திருடி அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணி தான் இந்த விஜய் டிவி வெளில அமிச்சாங்க. அதே சீசனில் ஷிவின் அப்படிங்கிற நபரும் காமனர் கேட்டகரியில் வந்த நபர் தான். அவங்களுக்கும் டைட்டில் கொடுக்காம அவங்கள வந்து 3rd பொசிஷனில் வச்சு அவங்க வந்து வெளில அமிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள டைட்டில் வின்னர் அளவுக்கு நோக்கி நகர்த்தக்கூடிய பழக்கம் தமிழ் பிக் பாஸில் கிடையாது. ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் இதே மாதிரி காமனர் கேட்டகரியில் வந்த ஒரு விவசாயி டைட்டில் வின்னராக வந்து மிகப்பெரிய அளவில் ஆந்திராவில் கலவரமெல்லாம் வெடித்து அந்த காமனர் கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஜெயிலில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலும் உருவாச்சு. ஏன்னா காமனர்னு பார்க்கும்போது நம்மளோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், நம்மள இருந்து போனவன் அப்படின்னு சொல்லி அந்த ஆந்திராவில் நடந்த அந்த பிக் பாஸில் அந்த விவசாயியோட எல்லாருமே ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. அதே போல் இந்த பர்டிகுலர் சீசனில் நம்ம வித்தியாசமாக என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர்கள் வந்த 2 சீசனுமே பாப்புலரான பர்சன்ஸை உள்ளே விட்டு தான் இவங்க வந்து கல்லா கட்டியிருக்கிறாங்க. அப்போ காமனரை வந்து இந்த தடவை அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கடைசியாக நடந்த 2 சீசனும் அட்டு ஃப்ளாப். விஜய் சேதுபதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் 2 சீசனும் படுத்துருச்சு, எந்திரிக்கவே இல்லை. போன சீசன் ஓரளவுக்கு ஓடினதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பார்வதி கமருதீனுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு. அந்த ரெட் கார்டுன்ற விஷயத்தை விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்காம போயிருந்தார்னா போன சீசனுமே ஒரு பேசும் போடு பொருளாக மாறி இருக்காது. சீசன் 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முத்துக்குமரன் அப்படிங்கிற நபர் வந்து டைட்டில் வாங்குறாரு அப்படின்னாலே எந்த லட்சணத்தில் அந்த சீசன் போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா முத்துக்குமரனுக்கு பேசுறதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவர் ரொம்ப ஈஸியாக அந்த சீசனுடைய டைட்டிலை தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் சீசன் 8ல் இருந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ சீசனாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு சீசன் 8 டாக்ஸிக் ஃப்ரீயாக இருந்துச்சோ
அதை விட 100 மடங்கு ஒரு டாக்ஸிக்கான சீசனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதோடைய விளைவு தான் சீசன் 9. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரா இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே கான்ட்ரவர்சியலான பர்சன். சரி, இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியான சீசனில் டைட்டில் வின்னராவது ஒரு கரெக்டான டைட்டில் வின்னரானு கேட்டிங்கன்னா திவ்யாவுக்கு தூக்கி கொடுத்து வச்சுருக்காங்க. இதே சீசன் 7ல் ஒயில் கார்டு என்ட்ரியாக வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் டைட்டில் ஜெயிச்சாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயம். ஏன்னா அர்ச்சனா அந்த கேமுக்காக அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. பிரதீப் ஆண்டனிங்கிற ஒரு நபரை ஒரு ஃபவுல் கேம் ஆடி ரெட் கார்டு கொடுத்து இந்த மாயா அண்டு கும்பல் வெளியேற்றினதுக்கு அவங்க வந்து வேற லெவலில் பழி வாங்கி ஆடியன்ஸோட அந்த ஒரு ஏகோபித்த வரவேற்பை பெற்று டைட்டில் வின்னராக ஆனாங்க. ஆனால் அந்த திவ்யா அப்படிங்கிறது பொய்காரி, அது ஒன்றுமே பண்ணலை. கானா வினோத்துன்ற நபர் பொட்டி எடுத்துகிட்டு வெளியில் வந்ததுனால திவ்யா போன்ற நபர்கள்லாம் டைட்டில் வின்னர் ஆனாங்க. சரி, இந்த சீசனில் ஒரு காமனராக போய் ஒரு பொதுமக்கள் இருந்து ஒருத்தன் போய் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு சீசனும் பிக் பாஸ் ரசிகர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பிக் பாஸ் ஷோ ஆரம்பித்ததுக்கப்புறம் கவர்ச்சி வந்து அவங்க கண்ணை மறைச்சிருது. எவன் திரை பிரபலத்தோடு இருக்கானோ, எவன் நல்ல சீரியலில் நடிச்சிருக்கானோ, எவன் நல்ல லவ் கண்டென்ட் பண்ணுறானோ, எவன் நல்ல சண்டை போடுறானோ அவனை நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காமனர் கேட்டகரியில் நம்மளிருந்து போனவனாச்சே, இவனை நம்ம தான் ஏற்றி விடணும், நம்ம தான் ஓட்டு போட்டு அவனை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அந்த காமன் தாட்டுங்கிறது மக்களுக்கு இல்லாமல் போயிடுது. ஆனால் அதையும் மீறி ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஒரு விவசாயி குடும்பத்திலேருந்து எளிய பின்புலத்திலேருந்து ஒருத்தன் வந்து மக்களோட மனசை ஜெயிச்சு வெற்றியாளராக ஆயிருக்கான். அது வந்து ஆந்திராவில் நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏன் நடக்கக்கூடாது? திரை பிரபலங்களுக்கு பின்னாடி மட்டும்தான் மக்கள் போகணும்னு இருக்கா? இதே நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள்லாம் வெற்றி பெறாரு. ஒரு திரை பிரபலத்தை வச்சு தான் வெற்றி பெறாரு. மக்கள் இன்னும் அந்த மனநிலையில் தான் இருக்கான். திரை கவர்ச்சிக்கு தான் மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். நாட்டை ஆளக்கூடிய நபருக்கே இந்த லட்சணத்தில் ஓட்டு போடுறானுங்க அப்படின்னா பிக் பாஸ் மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவில் அவன் வந்து சரியாக ஓட்டு போட்டுற போகிறானா? கண்டிப்பாக காமனர் கேட்டகரியில் வரப்போகிறவங்க இதுக்கு முன்னாடி வந்த காமனர்ஸ் மாதிரி சோட போக போகிறாங்களா, இல்லை ஆந்திராவில் நடந்த மாதிரி ஒரு விவசாயி குடும்பத்திலேருந்து ஒருத்தன் வந்து எப்படி டைட்டில் வின்னர் ஆனானோ அது வந்து பல பேருக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தும். ஓடணும் அப்படின்னு தோண்டு கிடக்கிறவன்லாம் சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து போய் பிக் பாஸ் டைட்டில் ஜெயிச்சிட்டானே, நம்மளால் பண்ண முடியாதா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை எந்த ஒரு மனுஷனுக்கும் ஏற்படுத்தும். அப்படி ஒரு சீசனாக பிக் பாஸ் சீசன் 10 அமையுமா அப்படிங்கிற கேள்விக்கு மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவுடைய முடிவில் கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள். அண்டு நான் ஏன் இந்த பர்டிகுலர் சீசனுக்கு அப்ளை பண்ணல, காமனர்ஸ் எல்லாருமே வரலாம் அப்படின்றப்ப நீங்களுமே அப்ளை பண்ணலாமே 4 பேர் கேட்பீங்க. எனக்கு பிக் பாஸ் மாதிரியான அந்த 4 செவத்துக்குள்ளே போய் இருந்து அந்த 20 பேர் கூட கேம் விளையாடுறதை விட வெளியில் இருக்க மக்களோட பல லட்சம் பேரோட இந்த யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியாவில் ஒரு கேம் விளையாடுறதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் 4 செவத்துக்குள்ளே போய் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம். அந்த பிக் பாஸ் புகழ் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான புகழ் இல்லை. போன சீசனில் கமருதீன், பார்வதி, வாட்டர்மெலன் ஸ்டார், கானா வினோத்னு எல்லாரையுமே பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன? பார்வதி, கமருதீன், கானா வினோத், வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு மட்டும் இல்லை, சீசன் 1 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பிக் பாஸ் போட்டியாளர்களாக போன பல பேர் இன்னைக்கு வந்து காணாமல் தான் போயிருக்காங்க. ஒரு சில பேர் தான் திரைத்துறையில் சாதிச்சிருக்கிறாங்க. அது சொற்பமான நபர்கள் தான். கவின், ஹரிஷ் கல்யாண் போன்ற நபர்கள்.